இயக்கம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 9th நியூ புக்கில் முதல் பருவத்தில் பேஜ் நம்பர் 25வது பக்கத்தில் இருக்குது. டோட்டலாக ஒரு 63 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், இயக்கம் என்பது ஒரு டேஸ் நிகழ்வு. ஆன்சர் சார்பியல். இயக்கம் என்பது ஒரு சார்பியல் நிகழ்வு. இரண்டாவது கொஷின், இயக்கத்தின் வகைகள். ஆன்சர் இவை அனைத்தும் சரி. நேரான இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், சீரான இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். மூன்றாவது கொஷின், நேர்கோட்டில் செல்லும் பொருளின் இயக்கம். ஆன்சர் நேரான இயக்கம். நான்காவது கொஷின், ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம். ஆன்சர் அலைவு இயக்கம். ஐந்தாவது கொஷின், சமமான தூரத்தை சமமான நேர இடைவெளியில் கடந்து செல்லும் பொருளின் இயக்கம். ஆன்சர் சீரான இயக்கம். ஆறாவது கொஷின், வட்டப்பாதையில் செல்லும் பொருளின் இயக்கம். ஆன்சர் வட்ட இயக்கம். ஏழாவது கொஷின், எந்த ஒரு இயக்கத்தையும் சாராத பொருளின் இயக்கம். ஆன்சர் ஒழுங்கற்ற இயக்கம். எட்டாவது கொஷின், திசையை கருதாமல் ஒரு நகரம் பொருள் கடந்து வந்த உண்மையான பாதையின் அளவை அப்பொருளின் டேஸ் எனப்படும். ஆன்சர் தொலைவு. ஒன்பதாவது கொஷின், தொலைவின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் மீட்டர். பத்தாவது கொஷின், தொலைவு என்பது எண் மதிப்பை மட்டும் கொண்ட டேஸ் அளவுரு ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, திசையிலி, அதாவது ஸ்கேலார் அளவு. ஒரு குறிப்பிட்ட திசையில் இயங்கும் பொருளொன்றின் நிலையில் ஏற்படும் மாற்றமே டேஸ் எனப்படும். ஆன்சர் இடப்பெயர்ச்சி. 12, இடப்பெயர்ச்சியின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் மீட்டர். 13, இடப்பெயர்ச்சி எண் மதிப்பு மற்றும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட டேஸ் அளவுரு ஆகும். ஆன்சர் திசை அளவு, அதாவது வெக்டர் அளவு. தொலைவு பார்த்திங்கன்னா திசையிலி, ஸ்கேலார் அளவு. இடப்பெயர்ச்சி திசை அளவு, வெக்டார் அளவு. 14, பொருட்கள் நேரத்தை பொறுத்து தனது நிலையை மாற்றிக்கொள்வது டேஸ் எனப்படும். ஆன்சர் இயக்கம். 15, சமகால இடைவெளிகளில் சம தூரத்தை கடக்கும் பொருட்களின் இயக்கம் டேஸ் எனப்படும். ஆன்சர் சீரான இயக்கம். சமகால இடைவெளிகளில் சமமற்ற தூரத்தை கடக்கும் பொருட்களின் இயக்கம் டேஸ் எனப்படும். ஆன்சர் சீரற்ற இயக்கம். 17, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். டேஸ் என்பது தொலைவு மாறுபாட்டு வீதம். ஆன்சர் வேகம். ஆப்ஷன் பி, ஓரலகு நேரத்தில் கடந்த தொலைவு டேஸ் எனப்படும். அதுக்கும் ஆன்சர் வேகம். 18, வேகம் ஒரு டேஸ் அளவாகும். ஆன்சர் ஸ்கேலார். 19, வேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பார் வினாடி. வேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பார் வினாடி. 20, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். டேஸ் என்பது இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம். ஆன்சர் திசை வேகம். ஆப்ஷன் பி பாருங்கள். ஓரலகு நேரத்திற்கான இடப்பெயர்ச்சி டேஸ் எனப்படும். ஆன்சர் அதுக்கும் திசை வேகம். 21, திசை வேகம் ஒரு டேஸ் அளவாகும். ஆன்சர் வெக்டர் அளவு. 22,
திசைவேகத்தின் SI அலகு மீட்டர் பர் வினாடி. 23. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள். டேஸ் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதம். ஆன்சர் வந்து முடுக்கம். பி பாருங்கள். ஓரலகு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு டேஸ் எனப்படும். அதுக்கும் ஆன்சர் வந்து முடுக்கம். 24. இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட அதிகமாக இருந்தால் திசைவேகமானது காலத்தை பொறுத்து நேரம் செல்ல செல்ல டேஸ் மற்றும் முடுக்கம் டேஸ் மதிப்பு பெறும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நேரம் செல்ல செல்ல அதிகரிக்கும் மற்றும் முடுக்கம் நேர் மதிப்பு பெறும். 25. இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட குறைவாக இருந்தால் திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல டேஸ் மற்றும் முடுக்கம் டேஸ் மதிப்பு பெறும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, குறையும் எதிர் மதிப்பு. அதாவது இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்தை விட குறைவாக இருந்தால் திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல குறையும் மற்றும் முடுக்கம் எதிர் மதிப்பு பெறும். 26. எதிர் முடுக்கத்தை டேஸ் எனவும் கூறலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏபி சரி. வேக இறக்கம் ஒடுக்கம். 27. இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்திற்கு சமமாக இருக்கும் பொழுது முடுக்கம் டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து சுழி மதிப்பு. 28. நியூட்டனின் இயக்க சமன்பாடுகள் மொத்தம் வந்து 3 சமன்பாடுகள் வந்து இருக்குது. ஆன்சர் வந்து இவன் அனைத்தும் சரி. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். V = U + AT இது வந்து முதல் விதி. ஆப்ஷன் பி பாருங்கள். S = UT + ½ AT² இது வந்து இரண்டாம் விதி. ஆப்ஷன் சி பாருங்கள். V² = U² + 2AS இது வந்து மூன்றாம் விதி. 29. ஒரு குறிப்பிட்ட கணத்தில் உடனடி திசைவேகத்தின் எண் மதிப்பும் உடனடி வேகத்தின் எண் மதிப்பும் டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து சமம். 30வது கொஸ்டின். சீரான வட்ட இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டுகள். ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சரி. பூமி சூரியனை சுற்றி வருவது, நிலவு பூமியை சுற்றி வருவது, கடிகாரத்தின் வினாடி முள்ளின் இயக்கம். 31. மைய நோக்கு விசையின் எண் மதிப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏபி சரி. F = நிறை × மைய நோக்கு விசை. அதாவது F = mv²/r. 32. மைய நோக்கு முடுக்கத்தின் எண் மதிப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது A = v²/r. 33. வட்டப்பாதையின் மையத்திலிருந்து ஒரு பொருளின் மீது வெளிப்புறமாக செயல்படும் விசை டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து மைய விலக்கு விசை. 34. மைய விலக்கு விசை மைய நோக்கு விசை செயல்படும் விசைக்கு டேஸ் திசையில் செயல்படும். ஆன்சர் வந்து எதிர். 35. துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள துணி உலர்த்தி டேஸ் விசையில் செயல்படுகிறது. ஆன்சர் வந்து மைய விலக்கு விசை. துணி துவைக்கும் இயந்திரம் பார்த்திங்கன்னா மைய விலக்கு விசை அதன் அடிப்படையில் செயல்படுகிறது. 36. பாலிலிருந்து பாலாடையை பிரிக்கும் கருவி எந்த தத்துவத்தின் படி செயல்படுகிறது. ஆன்சர் வந்து மைய சுழற்சி விசை. 37. பொருளின் நிலையில் ஏற்படும் மாற்றம் டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து இயக்கம். 38. ஒரு பொருள் தனது இயக்கத்தில் கடந்து சென்ற உண்மையான தொலைவின் மதிப்பு.
ஆன்சர் வந்து கடந்த தொலைவு. 39 ஒரு பொருள் இயங்கும் திசையில் துவக்க புள்ளிக்கும் முடிவு புள்ளிக்கும் இடைப்பட்ட மிக குறைந்த தொலைவு டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து இடப்பெயர்ச்சி. 40வது கொஷின் காலத்தை பொறுத்து ஒரு பொருள் இயங்கும் வீதம் டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து வேகம். 41 காலத்தை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட திசையில் பொருள் இயங்கும் வீதம் டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து திசைவேகம். 42 இயங்கும் பொருளின் திசைவேகத்தில் எண் மதிப்பிலோ அல்லது திசையிலோ ஏற்படும் மாற்றம் டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து முடுக்கம். 43 ஏ பாருங்கள். ஒரு வட்டத்தின் சுற்றளவின் மீது நடைபெறும் இயக்கம் டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து வட்டப்பாதை இயக்கம். வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் டேஸ் எனப்படும். அதுக்கும் ஆன்சர் வந்து வட்டப்பாதை இயக்கம். 44 வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீது மையத்தை நோக்கி ஆரத்தின் வழியாக செயல்படும் விசை. ஆன்சர் வந்து மைய நோக்கு விசை. 45 வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீது மையத்தை விட்டு வெளிநோக்கி ஆரத்தின் வழியே செயல்படும் விசை. ஆன்சர் வந்து மைய விலக்கு விசை. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா குடை ராட்டினம் வந்து செயல்படுவது பார்த்திங்கன்னா மைய விலக்கு விசை. 46 புவியின் மையத்திற்கும் புவி மேலுள்ள பொருளுக்கும் இடையே அவற்றின் நிறையை பொறுத்து ஏற்படும் விசை. ஆன்சர் வந்து புவியீர்ப்பு விசை. 47 மையநோக்கு விசை போன்று செயல்படும் விசைகள் யாவை? ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சரி. ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை, நிலை மின்னியல் விசை. 48 குடைராட்டினம் எந்த விசையின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஆன்சர் வந்து மைய விலக்கு விசை. 49 திசைவேகம் கால வரைபடத்தின் சாய்வு கொடுப்பது. ஆன்சர் வந்து முடுக்கம். 50வது கொஷின் ஒரு பொருள் நகரும் போது அதன் ஆரம்ப திசைவேகம் 5 மீட்டர்/வினாடி மற்றும் முடுக்கம் 2 மீட்டர்/வினாடி ஸ்கொயர். 10 வினாடி கால இடைவெளிக்கு பிறகு அதன் திசைவேகம். ஆன்சர் வந்து 25 மீட்டர்/வினாடி. 51 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர் இறுதி புள்ளியை அடைய எடுத்துக்கொண்ட நேரம் 10 வினாடி எனில் வெற்றியாளரின் சராசரி வேகம். ஆன்சர் வந்து 10 மீட்டர்/வினாடி. 52 திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கம் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. 53 ஒரு மகிழுந்து 20 மீட்டர்/வினாடி வேகத்தில் இயக்கப்படுகிறது. தடையை பயன்படுத்தி 5 வினாடி கால இடைவெளியில் அது ஓய்வு நிலையை பெறுகிறது. இதில் ஏற்பட்ட எதிர்மறை முடுக்கம் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4 மீட்டர்/வினாடி ஸ்கொயர். 54 முடுக்கத்தின் அலகு மீட்டர்/வினாடி ஸ்கொயர். முடுக்கத்தின் அலகு மீட்டர்/வினாடி ஸ்கொயர். 55 கீழ்கண்டவற்றில் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல? இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து. 56 துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஆடையை உலர்த்த பயன்படும் விசை.
ஆன்சர் வந்து மைய விலக்கு விசை. 57 மைய விலக்கு விசை ஒரு மைய நோக்கு விசைக்கு எதிரான விசை. 58 சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் வந்து இவை அனைத்தும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். வேகம் ஒரு ஸ்கேலார் அளவு, அதே சமயம் திசைவேகம் ஒரு வெக்டர் அளவு. தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பு பெறப்படுவது வேகம். ஆப்ஷன் சி பாருங்கள். பொருள் ஒன்று x = 20 மீட்டர் என்ற நிலையில் ஓய்வில் உள்ளது. அதன் இடப்பெயர்ச்சி கால வரைபடம் x அச்சுக்கு இணையான அச்சுக்கு நேர்கோடாக இருக்கும். ஆப்ஷன் டி எதிர்மறை முடுக்கத்தை ஒடுக்கம் அல்லது வேக இறக்கம் என்றும் சொல்லலாம். ஆப்ஷன் இ இடப்பெயர்ச்சி கால வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடுவது இடப்பெயர்ச்சி எண் மதிப்பு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 59 சரியா தவறா? ஸோ இதிலே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் கிட்டமே நம்ம வந்து சரியாக தவறான்னு வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள். நகரத்தின் நெருக்கடி மிகுந்த கடுமையான போக்குவரத்திற்கு இடையே செல்லும் ஒரு பேருந்தின் இயக்கம் சீரான இயக்கத்திற்கு ஒரு உதாரணம். இது வந்து தவறு. முடுக்கம் எதிர்மறை மதிப்பு பெறும். இது வந்து சரி. எந்த ஒரு கால இடைவெளியிலும் ஒரு பொருள் கடந்த தூரம் சுழி ஆகாது, ஆனால் இடப்பெயர்ச்சி சுழி ஆகும். இது வந்து சரி. ஆப்ஷன் டி பாருங்கள். ஈர்ப்பு விசையால் தடையின்றி தானே விழும் ஒரு பொருளின் திசைவேகம் கால வரைபடமானது எக்ஸ் அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடாக இருக்கும். இது வந்து தவறு. ஒரு பொருளின் திசைவேகம் கால வரைபடம் ஒரு நேர்கோடாக இருந்து அது காலத்தினுடைய அச்சுக்கு சாய்வாக இருந்தால் அதன் இடப்பெயர்ச்சி கால வரைபடம் ஒரு நேர்கோடாக அமையும். இது வந்து சரி. இந்த தவறானதெல்லாம் ஏன் தவறு அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. 60வது கொஷின் கூற்று காரணம். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். ஒரு பொருளின் முடுக்க இயக்கம் அதன் திசைவேக அளவு அல்லது திசை மாற்றம் அல்லது இரண்டும் மாற்றம் அடைவதால் ஏற்படுவது. காரணம் பாருங்கள். ஒரு பொருளின் முடுக்கம் அதன் திசைவேகத்தின் அளவு மாறுபடுவதால் மட்டுமே நிகழும். அது திசை மாற்றத்தை பொறுத்தது அல்ல. இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று உண்மை, ஆனால் காரணம் தவறு. 61 கூற்று காரணம். கூற்று பாருங்கள். மகிழுந்து அல்லது மோட்டார் சைக்கிளில் உள்ள வேகமானி அதன் சராசரி வேகத்தை அளவிடுகிறது. காரணம் மொத்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் அது சராசரி திசை வேகத்துக்கு சமம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அதாவது கூற்று தவறு, ஆனால் காரணம் உண்மை. 62 கூற்று காரணம். ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சி சுழி, ஆனால் அப்பொருள் கடந்த தூரம் சுழி இல்லை. காரணம் இடப்பெயர்ச்சி தொடக்க நிலைக்கும் முடிவு நிலைக்கும் இடையே உள்ள குறுகிய பாதை ஆகும். இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் உண்மை, மேலும் காரணம் கூற்றின் விரிவான விளக்கம். 63வது கொஷின் பொறுத்துக. வேகம். வேகம் அப்படின்னா கடந்த தொலைவு டிவைட் எடுத்துக்கொண்ட நேரம். திசைவேகம். திசைவேகம்னா இடப்பெயர்ச்சி டிவைட் எடுத்துக்கொண்ட நேரம். முடுக்கம் அப்படின்னா திசைவேக மாற்றம் எடுத்துக்கொண்ட நேரம். ஸோ எல்லாமே டைரெக்டாக ஆன்சர் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஆன்சர் கீழே ஒரு 2 மாற்றம் வந்து இருக்குது. 48வது கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் அந்த பி அடிச்சுட்டு ஏ அப்படின்னு போட்டுக்கோங்க. 59வது கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கொடுத்துருக்க மாட்டோம், அது வந்து எஃப் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.